இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட் அண்ட் ஸ்லீவ் பார்ட் சைடில் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதாவது சீம் அலவன்ஸ்னு 1.5 இன்ச் விட்டுருப்போம் இல்லையா, அந்த ஏரியாவை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் ப்ளவுஸோட லாஸ்ட் பார்ட். இது முடித்தா ப்ளவுஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இடுப்பு சுற்றி எவ்வளோ மெஷர் பண்ணணுமோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு, அதை மார்க் பண்ணணும்னு இல்லை, 1.5 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணி எங்கேன்னா வெயிஸ்ட் இடுப்பு கிட்ட 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் கிட்ட 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்ட் கிட்ட 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அக்குள் அண்டர் ஆர்ம் கிட்ட ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுவே கரெக்டாக தான் இருக்கும். இந்த 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணி தைச்சாலே கரெக்டாக தான் இருக்கும். மேலும் ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேணும்னா மெஷர் பண்ணி கரெக்டாக இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். ஒரு சைட் ஸ்டிச் பண்ணியாச்சு, இன்னொரு சைட் ஸ்டிச் பண்ணுறோம். இதில் என்னென்னா இது ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, அதனால் 2 எண்டுலேயும் டபுள் ஸ்டிச் கொடுங்க, ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுங்க. டபுள் ஸ்டிச் இல்லை, ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுத்து செக்யூர் பண்ணி பர்ஃபெக்டாக முடிக்கணும். இது முடித்த அப்புறம் நான் நெக்குக்கு பைப்பிங் வச்சேன் இல்லையா, அதை ஹெம்மிங் பண்ணேன். அதுக்கப்புறம் ஊக் அண்ட் ஐ கையில் தைச்சேன். கையில் தான் தைக்கணும். அதை தைச்சி முடித்தேன். அதெல்லாம் ஹூக் அண்ட் ஐயும் பைப்பிங்கோட ஹெம்மிங்கும் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் காமிக்கிறேன். அவ்வளோதான். இதுதான் ப்ளவுஸ் கம்ப்ளீட்டட். இது ஃபைனல் லுக். ஹூக் அண்ட் ஐ தைச்சிருக்கேன் பாருங்கள். பைப்பிங் வச்சு உள்ள ஹெம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதான் ஃபைனல் லுக். எவ்வளோ கரெக்டாக ஃபினிஷ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸ்லீவ்ஸ்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. பைப்பிங்கும் குட் லுக்கிங்கில் இருக்குது. இதுதான் ஃபைனல் லுக். இப்படி பாருங்கள், ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஹெம்மிங் பண்ணது. இதுதான் ஃபைனல் லுக். இந்த ப்ளவுஸோட வீடியோஸ் நான் பிளேலிஸ்ட்டில் தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.